ஒரு சந்திப்பில் ஜப்பானிலிருந்து வந்தவர் ஒரு பாலிய முறையை குறித்த கேள்வி எழுப்பினார். நம்ம ஊர்க்காரர் ஒருவர் தனக்குள்ள பெண்ணுக்கான பாணியில உரையாடினார். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்டார். ஒரே ஒரு பெண் குழந்தைதான் என்ற பதிலுக்கு வயசு என்ன என கேட்டார் ஜப்பான்கார். 3 வயசு என்றார் இவர். 3 வயது என்றால் அன்னின் பரம துளிகள் அழகான விளையாட்டுகளை முயற்சிக்கும் அளவிற்கு முன்னேறும் நேரம். அவர் குழந்தைகளை பார்க்க விரும்பினார். குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பியிருக்கிறீர்களா என்று கேள்வி எழுந்தது. ஆமா, அவ எல்கேஜி படிக்கிறாள் என்ற பரிசீலனைக்கு வரும் பதில் ஜப்பான்காரரை வியக்க வைத்தது. 3 வயதிலே பள்ளிக்கூடம் என்கிறார் அவர் ஆச்சரியமாக. இது அவருக்கு மாறுபட்டதும் வாசலில் மறுபடியும் விவாதிக்கத்தாய் இடம் ஏற்படும். எங்கள் நாட்டில் 7 அல்லது 8 வயதாகுமே பள்ளிக்கூடம் அனுப்புவோம் என்றதும் நம்ம ஊர்க்காரர் சிந்தனைக்கு ஆழமாக பார்த்தார். குழந்தைகள் தனித்தனியாக சுற்றியுள்ள உலகத்தை ஆராய்ந்து உறவுகளை கற்றுக்கொள்வதற்கு தேவையான பக்கம் என்று உள்ளது. இன்னும் பல விஷயங்களை அனுபவிக்க வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை பற்றிய அறிவு பெற வேண்டும். ஆனால் மாணவிகளின் மனமாற்றம் கிடைக்கும் போதுதான் பள்ளிக்கூடம் அனுப்புவது நல்லது என்கிறார் ஜப்பான்காரர். பக்கம் அண்ணாச்சிகள் அன்னை சமாதியில் இருந்து தவிர தொலைவுக்கு வெளியே செல்வார்கள். உருவமாகும் நேரத்திலும் காதலும் சந்திப்புகளைப் போல அணுகுமுறைகள் பல நாட்களில் குறித்து கூட்ட வேண்டும். நன்றி, நீங்கள் சொல்லும் வகை மிக முக்கியமாகியதால் அவர்களது மாணவிகள் என்பது புறநாகங்களால் ஆராயப்பட்டது என்பதை குறித்தருகிறார்கள். இசை அல்லது கலை எனும் வரிகளின் கீழ் உணர்வுகளை தூண்டுகிற மாதிரி இருக்கும் எனவும் குழந்தைகளுக்கு முன்னோக்கி நீதி நிலையை பெற்றுக்கொள்ள வந்து கற்றுத்திரைப்படம் முற்று பெற்றது. இந்த கருத்துக்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. அலுவலகத்திற்கு தாமதமாக வந்து கொண்டிருந்த நக்ஷத்ரா அலுவலக வாயிலில் பிரவேசிக்கும் போது சகோதரி செல்வியின் பதற்றத்தை உணர்ந்தாள். ஏன் இவ்வளவு லேட் என கேள்வி எழுப்பிய போதும் அவர் உள்ளே நுழைந்தது அவளுக்கு எஞ்சிய சுமாரான குழப்பங்களை அழுத்தியது. உத்தியோகத்தை தொடங்கிய பிறகு பசங்களின் பச்சை ஒளியை ஒதுக்கி விரைந்து நடந்து வந்த அவள் தனது அலுவலக வாழ்க்கையின் சிக்கல்களை மறைக்க ஆர்வமாக இருந்தாள். டீன் அறையில் உள்ளே நுழைந்ததும் முன்னதாகவே மேனேஜர் ஆத்திரமாக உன்னிடம் குற்றம் சாட்டினர். காலத்தின் அறிக்கையில் ஆண் அதிகாரி ஒருவரின் கடுமையான சொப்பனை அவளுக்குள் மனச்சோர்வை உண்டாக்கியது. ஒழுங்காமலே நேரத்திற்கு வராததற்கு காரணமாக அவரது கரங்களை விரிக்க தகுதியில்லாதவர் என்ற உணர்வு அவளுக்குள் வெள்ளை ஞாபகம் தீண்டியது. அவளை நோக்கி மேற்கொண்ட உரையாற்றலில் நக்ஷத்திராவின் கண்கள் கண்ணீரால் நனைகின்றன. அவன் எது கேட்கிறான் என எண்ணி எதுவும் சொல்லாமல் புறப்பட்டாள். உடல் அமைப்பும் உள் மனப்பாடமும் தேவைப்படும் நிலைகளில் அவளின் அட்டை போட்டது. அது கேட்டு பார்த்த முறையில் தனது பிற குழந்தைகளை நினைவு கூர்வதற்கான இடம் செய்யும் முயற்சி. தனது பல வெற்றி காகிதங்களை தொகுத்து கொண்டு உடனே வேலை செய்யத் தொடங்கினாள். தன் வாழ்க்கையை மறுபடியும் தொடங்கும் முன்குறிப்பு போல. மணமகள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு வீட்டு வாசல் நெருப்பாயிற்று. அவள் மயங்கு நிலைமையில் இருக்கும் போதும் தவிர்க்க முடியாதவும் அந்த திருமணத்திற்கான பதட்டத்தில் இருக்கிறாள். தன் உருப்படியை பதிவு செய்த உடனே மாநில கிடும்பட்டியில் தோன்றிய அவள் தனது இதயத்தில் நம்பிக்கையுடன் மஞ்சள் புடவைகள் அணிந்தாள். இன்னும் ஒரு கட்டத்தில் அவளுக்குள் ஒரு பரிதாபம் மூடுபனியாக இருந்து அதில் எதுவும் எடுத்துக்கொள்ளாமை தீர்க்க முடியாது. தனது காரை கட்டாயமாக தட்டும்போது அவளது மனதை சிதறச் செய்யும் எண்ணங்கள் கற்ற பிறகு ஏதோ ஒரு அதிக வேகத்தில் வரையில்லா பாசமும் கவலையும் குலுக்கி கொண்டிருந்தது. நான் இவ்வளவு மக்கள் போன்று வாழ்வதற்காகவே தவிர்க்க வேண்டியதாகவே இருக்க வேண்டுமா என்பது அவளுக்குள் நின்ற கேள்வி உண்டாக்கியது. என் குழந்தையை பண்ணவும் என் எதிர்காலத்தையும் பாதுகாக்கவும் நான் சாதிக்க விரும்புகிறேன் என்று மனதில் உறுதியாக கொண்டு வந்தாள். அந்த மனைவியும் அவளே இன்னும் சிரிக்க முடியாது என்பதால் அவளை நான் மறக்க முடியாது என்று தீர்மானித்து வரும் ஆகுபதில்களை கடந்து சென்றாள். மணமேடைக்கு செல்லும் முன் அவளுடைய செல்லம் உறுதியாக கேட்டது, என்னை நீ எப்போதும் போலவே பொய்ப்பெயரைக்காரியினால் கதை செய்யலாம் என்று சிரித்தாள். அதற்கு அவள், தயார், உம்மிடம் என் வாழ்க்கை பாடுதே என்று அதிர்ந்தாள். இதற்கிடையில் அவரது அம்மா பரிசுகளுக்கு பின்னர் போலவே தவிர்க்க முடியாத ஆவலை உணர்ந்தாள். அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த நக்ஷத்ரா அவளது நிலைமை தவிர்க்க முடியாத அமைதியில் இருக்கிறாள். அவளுக்கு இப்போது மிகுந்த பதட்டம். பசங்களை விட்டுட்டு மேலனை சென்று இப்போது மேனேஜரிடமே கஷ்டமாக வந்திருக்கிறாள். உத்தியோகத்தர்களின் கவனத்தை ஈர பீச்சியம் டீ கண்ணில் அசகு பிடித்து குரல் கொடுக்கிறார். இங்கே வந்த பிறகு 2 வாரங்களை குறுக்கமாக அனுபவிக்கும். அவர் பேசுவதை அவள் காத்திருக்கின்றாள். ஆனால் அவளது மனதில் ஒரே கேள்வி, நான் யாருக்கு மொத்தம் ஒரு யூஸ்லெஸ் ஆக இருக்க வேண்டும் என்றது. அவள் மனதில் கதறிடும் கற்பனைகள் வேலைக்கு வர முடியாமலும் தனது குழந்தைகளை விட்டு வந்த ஏற்பாடுகள் தவிர அதிக மாதிரியாகவே பாதிக்கப்படுகிறாள். வேலைக்குள் வந்தபோது மேனேஜர் அவளுக்கு நக்ஷத்ரா என விட்டு போகிறார். அதில் கண்ணீர் வரவேற்கிறாள். நரம்பியல் உடைமையை கவனிக்காமல் ஷட் அப் என்ற குரலால் அவளது உலகம் கீழ் சென்று போய்விடுகிறது.
இனி வாழ்க்கை அவளுக்கு பக்கம் போலவே உருவாகும். அது தெளிவாகவே தெளிவுபடுத்தப்படவில்லை. தன் மனதில் யூஸ்லெஸ் என்ற அந்த சொல் இன்னும் இருக்கும்போது அவளது சங்கடம் உலகிற்கு மட்டுமே அவளது பிள்ளைகளால் உள்ளே புகுத்துவதற்கு நிமிடம் கொண்டிருக்கிறது. ஒருவர் தலையை உள்ளிடவும் குழந்தை காணவும் இயற்கை அழகு நினைவில் குத்துவோம். அவள் தாமாகவே அலுவலகத்தை விட்டு போகும்போது வயதான 8 காலங்கள் ஓடும். குழந்தைகளை வழிகாட்டாது செல்லும். அப்பொழுது அவளது அணுகுமுறையின் முன்னிலை எந்த தவறு இல்லை, ஒரு நாள் நல்லதாய் மாறும் என்று எண்ணினாள். ஒரு வெறும் அழைப்பு சந்தைக்கு வந்தது. அவளுக்கு காதல் வேண்டாமென உறுதியாக இருக்கும் வேலைக்காரி. ஆனால் அவளுக்குள் ஒரு சுகம் கொண்டிருந்தது. ஆண்கள் தவறிவிடும். அதுபோல இல்லாமல் சட்டப்படி எதையும் எதிர்பார்க்கின்றனர். அழகு காண்கிறாள். ஆனால் அவளது இதயத்தில் ஆனாலும் அதுவே பகிர்ந்துவிட முடியாத உணர்வுகள் மிதந்து கொண்டிருந்தன. எதேச்சையாக வந்த சந்திப்பு உணர்வுகளை தூண்டி வைக்கிறது. சந்திப்பில் ஆண்மையும் அழகுக்கும் இடையே கிளர்ச்சி கிளம்பியது. அவர் சினிமா கனவுகள் போன்ற கருதுகோள்களில் உணர்வுகளின் சொந்த கேள்வியோடு செயல்படத் தொடங்கினான். ஒரு வழியாக அவரால் அவளது பாதையை உணர இயற்கையாகவே வழி பிறக்கச் செய்தது. ஆனால் அந்த கள்ளம் ஆண் உள்ளீதட்டத்தில் அவளை கவர்ந்தே அடுத்த நாள் கடுப்பான நிகழ்வுகளை தூண்டியது. அந்த கொடுமை பின்னர் குறுகி அடிக்கட்டம் அளிக்காது. அவளது பெயர் அதற்கே உந்துதல். சொற்களால் மறைக்க முடியாத உண்மைகள் புதைந்து கொண்டதால் பின்னால் இருக்கும் கண்ணாட்டுக்காகவே அங்கே போராட மாறும். வேறு எந்த காட்சியினும் உண்மையை அப்படியே காண வேண்டும். அவள் யாரும் எதுவும் இல்லாமல் ஒரு காட்டியாய் மாறிவிடும். சிறு சுகம் என்றாலும் அதன் பின்னுள்ள பாதையின் நட்சத்திரம் பொறுப்புள்ள இடங்கள் மற்றும் அடையாளங்களை மறைக்கிறது. அவளது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமா? அறிமுகம் பலவற்றையும் கொண்டுள்ளதற்காகவே விளக்கமாக முன்னேறும். அவளது அளவுக்கே மிகவும் ஆபத்தான உண்மை எது? வேள்பாரி 2ஆம் தொகுதி ஒரு மாயக்கதை பூங்கொடியைப் போல் வாசகர்களை கவர்கிறது. இதில் காணப்படும் ஒவ்வொரு பாதையின் பின்னாலும் ஒரு காவியத்தின் அனுபூதி தொங்கி கிடக்கிறது. பொதுமக்களுக்கு புதிய உலகம் மற்றும் வாழ்க்கையின் சுகவேர்த்துகளை தெரியப்படுத்தும் கதை வாசிப்பின் போது உண்மை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதற்காக நீண்ட காடுகளை கடக்கவும், அங்கு செடி கொடிகள் வளர்வதையும், மரங்கள் மத்தியில் பூமியை ஆழமாக உறிஞ்சும் அந்த வகை விளைவுகளையும் அளிக்கின்றன. இங்கேயும் ஒரு உணர்வு நிகழலாம். கபிலரின் தலைநிலத்துக்கு வரும்போது அந்த நிலையையும் உணரலாம். திசைவேழர் மூவேந்தர்களின் தூதராக கபிலரை சந்திக்கும் தருணத்தில் ஏற்படும் புதுசு சம்பவங்களால் நமது கவனத்தை ஈர்க்கும் கதை எனும் உண்மையை உறுதிப்படுத்துகிறது. இந்த காதலுக்கான போராட்டத்தில் அங்கவியை ஒரே நேரத்தில் பாசமாக அணைத்துக் கொள்ளும் காதலின் பரிமாணங்களை உணர வைக்கும். பரம்பில் நடைபெறும் காதல் நிகழ்வுகளில் தீவிரம் மற்றும் புறக்கணிப்பு ஆகிய இரு எதிர்களின் திறமை இங்கே நிறைய உள்ளது. வேள்பாரி புத்தகம் வாசகர்களால் விவரிக்கப்படாத, மேலும் அறிவிக்கப்படாத குற்றங்கள் மற்றும் மர்மங்களை கிளப்புவதுடன் பிராமணர்களிடம் ஏற்படும் ஆராய்ச்சிகளை கொண்டது. முடிவில் நவீன வாழ்க்கையின் சுவை மற்றும் இச்சீனை அனுபவிக்க நம்மை அழைக்கிறது. கதை ஜீவனுடன் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை சுவையை அடையாளம் கண்டு வாசகர்கள் பரம்பின் செடியின் அழகை உருமாறி அனுபவிப்பதற்கான ஊக்கத்தை தருகிறது. இந்த விழுக்களின் சுகம் எதிர்கால அனுபவங்களுக்காக மிகவும் தேவையானது. குஷ்பு ஒரு இலங்கையர் தலைவணக்கம் போல் அணிந்திருந்தாள். அவரது தோளில் மயக்கமூட்டும் வெள்ளை மரபணு, அதில் சிவப்பு பூக்கள் மிதந்தன. பிறகு மைதானத்தில் நடந்த திருமணம் பாரம்பரியமும் நவீனத்தன்மையுமே கலந்த சிறப்பான திருவிழா. மணக்கல்யாணத்தில் அனைவருக்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அவளது கணவர் ஆனந்தன் அன்புடன் குனிந்து அவள் தோளில் இருந்த அந்த நீண்ட அணிகலனை எடுத்து காட்டினார். குஷ்பு பொன்னின் சாந்திரங்கம் போல அவளின் ஒப்பந்தத்தில் பிரகாசித்தாள். திருமண புகைப்படத்திற்காக அவர் ஆராதனைக்குரிய உருவமாக மாறினார். பூக்கள் மற்றும் கண்கவர் பொம்மைகள் கலந்த வீண் மிகு வெள்ளை பின்புலத்துடன் அவனும் அவளும் நினைவுறுத்தும் அழகான போட்டியில் அன்பை பிரதிபலித்தனர். அந்த நாள் நாடகமாய் கலந்து கொண்ட சந்தோஷ செல்விருப்புகளுடன் நம் வாழ்க்கையில் அந்த தாலாட்டின் முக்கியத்துவம் கோல் காட்டுகிறது. குஷ்பு மற்றும் அந்தந்த திருமணச் சம்பவம் யாவற்றிலும் காதலின் ஒப்புகை. இவ்வளவு அழகான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களில் குஷ்பு தனது பிரியமான அனுபவத்தை நினைக்கிறாள். அவளுக்கு அந்த திரிதனம் எல்லாவற்றில் அவரது உரிமை மற்றும் விடுதலைக்கான ஒப்புதலானது. நுரையீரல் பலம் பெறுவதற்கான சித்த வேத மருத்துவ முறை விபரிக்கும் முறையில் விழுதி இலையை பயன்படுத்துவது ஒரு தனித்துவமான மற்றும் சுவைக்கேற்ற தீர்வு ஆகும். முதலில் விழுதி இலையை மெல்லியதாக கிழித்து அதில் பாதி அளவை விழுங்குங்கள். மீதமுள்ள பாதியளவு இலையினை நீங்கள் வாயின் தாடை பகுதிக்கு அடைக்கவிட்டு சிறிது தூரம் ஓடுங்கள். இந்த நடைமுறை நீங்கள் ஓடும்போது ஏற்படும் தளைப்பு மற்றும் குறைவான சுவாசத்தை கண்டிப்பாக குறைக்கும். இப்போது நீங்கள் அணுவர் விந்தையை உணர்ந்தால் அது உண்மையேயே உங்கள் உடலுக்கு பாதுகாப்புகள் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நடைமுறையின் மூலம் விழுதி இலையின் பச்சை நன்மைகள் ஒருபோதும் உங்கள் உடலை சோர்வுமற்ற உருமாற்றத்திற்கு கொண்டு வரும்.
அவர்களின் அதிசய ஆற்றலால் சரியான அளவுக்கு நுரையீரலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். முதலில் நீங்கள் மேற்கொண்ட சோதனை என்ற உண்மதிப்பு ஒன்றாகவே ஒரு வாரத்தின் முடிவில் நீங்கள் அதனை மீண்டும் உணர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த முறையை பின்பற்றினால் வேகமாக ஓடுவதால் ஏற்படும் எவ்வாறு இறங்குவதோடு நுரையீரல் திறனை எவ்வாறு மேம்படுத்தும் என்பதற்கு சரியான உதாரணமாகும். விழுதியில் உள்ள வாசனை மற்றும் சக்தியை பயன்படுத்தி நமது உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. Women's health-related ailments like white discharge and pregnancy disorders can also be alleviated. If fresh leaves are unavailable, a mix of powdered dried leaves with spices is an alternative that guarantees health benefits when consumed daily. In conclusion, incorporating this simple yet effective remedy into daily life not only strengthens lung function, but also serves to balance the body's doshas, promoting overall well-being.